அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம 25 கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலவச மாதிரி தேர்வு 4வது கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம். தயவுசெய்து டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான டெஸ்ட் பேட்சும் நம்ம பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிட்டோம். அது வந்து முழுக்க உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் சாம்பிள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீ கிளாஸை என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 75வது கொஸ்டின் அன்றைக்கி கேட்டிருந்தோம், ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ நிறையா பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சரியா, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். Indirect torque control of induction motor when motor torque is equal reference to the rotation அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது இண்டக்ஷன் மோட்டாரின் நேரடி டார்க் கண்ட்ரோல்ல மோட்டார் டார்க்கு மற்றும் ரெஃபரன்ஸ் டார்க் சமமாக இருப்பின் மோட்டார் சுழற்சி என்ன ஆகும்? அதாவது ரெண்டு டார்க்கும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஒன்று வந்து இப்படி திருப்பது, இன்னொன்று இப்படி திருப்பது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிரும்? நின்றும், ஸ்டாப் ஆயிரும். சரியா, ஸ்டாப் ஆயிரும். இதனால புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு உண்டான டெஸ்ட் ஆரம்பிக்குது. எல்லாருமே கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். சரியா, பின்வரும் எது டிசி மோட்டாரின் பிரேக்கிங் முறை கிடையாது? எது டிசி மோட்டாரோட பிரேக்கிங் முறை கிடையாது அப்படின்றா? ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங், ஏசி டைனமிக் பிரேக்கிங். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி டைனமிக் பிரேக்கிங். ஏசி டைனமிக் பிரேக்கிங் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ல வந்து நோ எனர்ஜி இஸ் ட்ரான். சரிங்களா, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசி பிரேக்கிங் தான். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. எது டிசி மோட்டாரோட பிரேக்கிங் மெத்தட்னா 3 இருக்கு: ரீஜெனரேட்டிவ், ரிவர்ஸ், ரியோஸ்டாட்டிக். ஏசி டைனமிக் வந்து வராது. சரியா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு வரப்ப பார்த்தீங்கன்னா நோ எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் த சப்ளை கொடுக்கும்போது எனர்ஜி வந்து ட்ரான் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. இந்த பிரேக்கிங் டார்க் ஜென்ரேட்டட் இன் த மோட்டார் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த ரோட்டார். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்ல இப்படிதான் இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார்ஸ். ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் மோட்டார்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. டைனமிக் பிரேக்கிங், ஸோ ஏசி டைனமிக் பிரேக்கிங் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து ஏசி டைனமிக். அடுத்து 77 குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் இஸ் யூஸ்டு இன் யா. குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் இஸ் யூஸ்டு இன் யா. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ப்போம். நிறைய பேர் அதான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக என்னது நம்ம கண்டிப்பாக இதே பார்ப்போம். ஓகே ஓகே. மில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ப்ரோச்சிங் மிஷின், பிளானர் மிஷின். எதுங்க ஆன்சர்? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் மிஷின். ஷேப்பிங் மிஷின். ஷேப்பிங் மிஷின்னா எப்படி வரும்? ஷேப்பிங் மிஷின் இஸ் நத்திங் பட் என்னது? ஷேப்பிங் மிஷின் இஸ் நத்திங் பட் அ பிளானர் மிஷின். ஸோ ஷேப்பிங்னாலும் பிளானர்னாலும் ஒன்று தான் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெசிப்ரோகேட்டிங் டைப் மிஷின். இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் டைப் மிஷினாக இருக்கும். அதாவது இந்த இதில் மூவ் ஆகுற மாதிரி, இந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். இது இந்த பிளானர் மிஷின் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இந்த ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட்டுக்கு வேற என்னெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம், ஹைட்ராலிக் ஷேப்பர் மெக்கானிசம், கிராக் அண்ட் ஸ்லாட்டட் லிங்க் மெக்கானிசம். அடுத்து இந்த கன்வேயர் கண்ட்ரோல் சிஸ்டம், கன்வேயர் மோட்டார்ஸ் ஆர் ஸ்டார்டட் இன் த சீக்வன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ அப்போதான் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா, கன்வேயரை கட்டுப்படுத்தும் அமைப்பில் உள்ள கன்வேயர் மோட்டார்கள் இயங்க தொடங்கும் வீதம். ஸோ எப்படி தொடங்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 என்னது தொடங்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு டெஸ்ட் பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு முழுக்க ஒவ்வொரு யூனிட் செப்பரேட் டாபிக்ஸ் வைஸாக இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு யூனிட் செப்பரேட் டாபிக்ஸ் வைஸாக இருக்கும். இப்போ சர்க்யூட் தியரி மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்கா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இது கொஸ்டினா இருக்கும், 20லேருந்து 25 கொஸ்டின். அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் எலக்ட்ரிக்ஸ்னா இதுல இருந்து 20-25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம்?
செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த சாம்பிளை ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ஃபுல்லாவே கொடுத்துருப்போம், ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகே ஒர்த்து அப்படின்னு நினைச்சா மட்டும் என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ஒர்த்தா இல்லைன்னா வாங்காதீங்க. இது முழுக்க முழுக்க பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஒன்லி. சரியா? பிடிஎஃபா மொத்தமா டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் தனியா ஆன்சர் தனியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்படின்றத தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளியராங்க? ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இப்போ நான் இருக்கிறதே படிச்சுக்கிறேன்னா தாராளமாக படிங்க. ஃப்ரீ கிளாஸஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது பிடிஎஃப் மெட்டீரியல் தான். அதே மாதிரி ரேட்டு கூட, பிடிஎஃப்க்கு எவ்வளவா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒன் டைம் பேமெண்ட், வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்றப்ப இதை தவிர வேற எதுவும் வரப்போறது கிடையாது. ஸோ அதனால யூட்டிலைஸ் பண்ணிட்டு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து 79வது கொஸ்டின். The speed n of cumulatively cascaded motors can be controlled by the following are equation. அதாவது cumulative cascaded motorsோட ஸ்பீடு. ஸோ என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 120f PA plus BB. இதான் வந்து ஆன்சர். அடுத்து when 2 phase leads of 3π induction motor is interchanged in the motors. அதாவது 3 phase induction மோட்டாரின் 2 லீடுகளை என்னவா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்குது? ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதை மோட்டார் எப்படி மாறும்? கெட்ஸ் ரிவர்ஸ்டு. என்னது? எதிர் திசையில மாறும். சரிங்களா? எதிர் திசையில மாறும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இண்டக்ஷன் மோட்டார் இப்போ வந்து RYB அப்படின்னு இருக்குன்னா இது என்னவா மாறும்னா RBY அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் ரெக்யூர்ஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கு என்ன ரெக்யூர்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆஃப்லைன் யூபிஎஸ் ரெக்யூர்ஸ். ஆஃப்லைன் யூபிஎஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இண்டக்டரா, கெப்பாசிட்டரா, பேட்டரியா, ரெசிஸ்டரா? ஸோ ஆன்சர் என்னதுங்க? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. யூபிஎஸ்க்கு என்ன தேவை? பவரை சேவ் பண்ணி வைக்க பேட்டரி தேவை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேட்டரி தேவை. ஸோ அவன் முக்கியமாக தேவைப்படுறது என்னது? பேட்டரி தான் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பவர் ஆஃப் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? பேட்டரியில கனெக்ட் ஆயிரும். பேட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? கனெக்ட் ஆயிரும். இதான் சொல்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் அவுட்புட் ட்ரிபிள் ஆஃப் SMPS. ஸோ எஸ்எம்பிஎஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. எஸ்எம்பிஎஸ்னா என்னங்க? ஸோ ஹையா இருக்குமா, நில்லா இருக்குமா, வெரி லோவா இருக்குமா? ஸோ என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். சரிங்களா? ஹையா இருக்கும். ஸோ இந்த SMPSோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. The ripple is given by, ripple எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது percentage of ripple is equal to output of AC component. Output of AC component divided by output of DC component into 100. இதுதான் வந்து ரிப்பிள். சரிங்களா? இதான் வந்து ரிப்பிள். ஸோ ரிப்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அன்வான்டட் ரெசிடுவல் பீரியாடிக் வேரியேஷன் ஆஃப் த டைரக்ட் கரண்ட். அதாவது நான் சொன்னேன்ல அவுட்புட் ஆஃப் ஏசி காம்பனண்ட்டுக்கும் அவுட்புட் ஆஃப் டிசி காம்பனண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் தான் இன்புட் ரிப்பிள் அப்படின்றத, அவுட்புட் ரிப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஏசி டிரைவ்ஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல். ஏசி டிரைவ்ஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது ஏசி டிரைவ்ஸ்? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டாருக்கு யூஸ் ஆகுது. ஏசி டிரைவ் எதுக்கு யூஸ் ஆகுது? இண்டக்ஷன் மோட்டாருக்கு யூஸ் ஆகுது. சரியா? ஓகே. அடுத்து பக் கன்வெர்ட்டர். பக் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்ன? பக் கன்வெர்ட்டர் இஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பக் கன்வெர்ட்டர்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க. நீங்களும் ஆன்சர் சொல்லணும். ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். சரியா? அதாவது இந்த ஸ்டெப் டவுன் பக் கன்வெர்ட்டர் வந்து டிசி டு டிசி பவர் கன்வெர்ட்டர். சரிங்களா? டிசி டு டிசி பவர் கன்வெர்ட்டர். இது முக்கியமா வோல்டேஜை டவுன் பண்றதுக்கு முக்கியமா யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ் தான் பக் கன்வெர்ட்டர் என அழைக்கப்படும். சரியா? நெக்ஸ்ட்
A chopper where voltage as well as current remain negative is known as, அதாவது சாப்பர்ல வோல்டேஜ் மற்றும் கரண்டின் மதிப்பு நெகட்டிவ் எனில், நெகட்டிவ்னா என்னது, டைப் பி ஓகேவா. அடுத்து ரெசனன்ட் பல்ஸ் கம்யூட்டேஷன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி கம்யூட்டேஷன். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க, இல்லை தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்க, இங்கிலீஷ் மீடியம் எதுனாலும் எல்லாமே நம்ம வெப்சைட்ல பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு பேப்பர் ஒன்றுக்கு உண்டான தமிழ் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சரியா. ஸோ வேணுங்கிறவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. சிலபஸுக்கு என்ன தேவையோ அதை தான் எல்லாமே கொடுத்துருக்கோம், சரியா. ஓகே. அடுத்து the minimum value of anode current that is associated with the turn on process of thyristor is, அது குறைந்தபட்சமான ஆனோட் கரண்ட் என்பது த்ரிஸ்டரை ஆன் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கரண்ட்? லாச்சிங் கரண்ட். என்ன கரண்ட்? லாச்சிங். அடுத்து in a thyristor anode current is made up of, ஸோ த்ரிஸ்டர் ஆனோட் கரண்ட் எதை வச்சு மேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கோம். எதுங்க? எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். ஓகே ரைட். நெக்ஸ்ட் inverter is used to converter is, இன்வெர்டர் என்பது என்னது? டிசி டு ஏசி. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். இன்வெர்டரோட வேலை என்ன? டைரக்ட் கரண்டா வரதா ஆல்டர்னேட்டிங் கரண்டா மாத்துறதா வந்து இன்வெர்டரோட வேலை, சரியா. அடுத்து dash is the electrical symbol of, சோ இது வந்து என்ன எலக்ட்ரிக்கல் சிம்பல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ இதோட எலக்ட்ரிக்கல் சிம்பல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்னது? ஹீட்டர், சரிங்களா. ஹீட்டரோட சிம்பிள் தான் வந்து இது. ஓகே கிளியரா? சரி, டிரான்சிஸ்டருக்கு என்ன சிம்பிள் வரும்? டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன சிம்பிள் வரும்? டிரான்சிஸ்டர் சிம்பிளுக்கு என்ன வரும்? டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிளுக்கு என்ன வரும்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், சரியா. டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்படி வரும். டிரான்சிஸ்டருக்கு அதே மாதிரி லேம்புக்கு குண்டு பல்ப் மாதிரி தான் போட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும்ல. சரி ரைட். அடுத்த கொஸ்டின், வோல்டேஜ் வேரியேஷன் அட் கன்சியூமர் பாயிண்ட் இஸ் பர்மிசிபிள் ஒன்லி வித்தின் டேஷ் லிமிட். என்ன லிமிட் சொல்லுங்க? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா +or -5% தான் வோல்டேஜ் வேரியேஷன் இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் எதை தாண்ட கூடாது? எக்ஸீட்ஸ் 22 கிலோவாட் மேல், அதாவது கூடுதல் உயர் மின்னழுத்தம் இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அடுத்து 93, இலிமினேஷன் அளவிட பயன்படுவது. ஸோ என்ன மீட்டர்? எலிமினேஷன் அளவினை பயன்பட உதவுவது எது? முக்கியமானதுங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டா கேட்பாங்க. முக்கியமானது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லக்ஸ் மீட்டர். என்னது? லக்ஸ் மீட்டர். அடுத்து ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு த சரௌண்டிங்ஸ் பை, ஹீட் இஸ் வெப்ப சுற்றுப்புறத்திற்கு மாற்றப்படுகிறது. எதனாலங்க? ஆல் த அபோ, அதாவது கண்டக்ஷன், கன்விக்ஷன், ரேடியேஷன் இதெல்லாம் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல வரக்கூடியது. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிக்கல்லையும் இருக்கும், இதுலயும் இருக்கு, சரியா. ரைட். வாட் சுட் பி த ஹைட் ஆஃப் த ரோப் போல்? ஸோ ரோப் போலோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கூரை கம்பத்தின் உயரம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 3 மீட்டர். 3 மீட்டரை விட குறைவாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்டிங் எஸ்டிமேட் டெஸ்ட் பேஜ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஸோ எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் டு பேஸ்கெட் கொடுத்துட்டு வியூ பேஸ்கெட் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட் போகும். பேமெண்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் கழிச்சு ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும், இல்லாட்டி உங்களோட மெயிலுக்கும் வரும். ஸோ வரலைன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட நம்பரை, சரியா. The cheap and temporary system of internal wiring is, உள் வயரிங்கில் மலிவான மற்றும் தற்கால அமைப்பிற்கு என்ன தேவைப்படுகிறது? கிளியர் வயரிங். என்னது? கிளியர் வயரிங். அடுத்து ELCP operates a minimum fault current and disconnect faulting circuit. ELCP னா என்னங்க?
இஎல்சிபினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இஎல்சிபினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இஎல்சிபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஸோ இந்த வழியா போகும்போது அது பழுதான சுற்றை இணைப்பிலிருந்து துண்டிக்கிறது. எவ்வளவு? ஸோ எத்தனை ஆம்ஸ்? 30 மில்லி ஆம்ஸ். 30 மில்லி ஆம்ஸ். ஏஎல்சிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். இதெல்லாம் வந்து அப்ரிவேஷன்லையும் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்ட்ரிபிகல் பம்ப்ஸ் கன்வெர்ட்ஸ். ஸோ சென்ட்ரிபிகல் பம்ப்ஸ் எதை கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ரைட்டா? அப்படி கிடையாது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க சரியா. ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஏதாச்சும் தவறுதலோ தப்போ இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ எல்லாரும் தெரியணுன்றது அவசியம் இல்லை. தப்பா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா. அடுத்து ஹை டென்ஷன் கேபிளின் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஆனது. ஹை டென்ஷன் கேபிளோட ஆப்ரேட்டிங் கேபிள் ஆனது ஸோ என்ன இருக்கும்? 1 to 11 கிலோவாட்டா இருக்கும். 1 to 11 கிலோவாட்டா இருக்கும். சரி ரைட். 100வது கொஸ்டின். The output of the tungsten filament lamp depends on tungsten filament lamp in output ஆனது எதை பொறுத்தது? டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்போட அவுட்புட் எதை பொறுத்தது? சைஸ் ஆஃப் லேம்பா, டெம்பரேச்சர் ஃபிலமெண்டா, சைஸ் ஆஃப் த செல்லா? ஸோ இதுக்குண்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்றதை வச்சு வீடியோ வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிங்க.